என்னை ஒரு பேராசிரியர் எனது தந்தையிடம் சொன்னார், இவனுக்கு படிப்பு வராது, இவன் அரசியலில் இருக்கிறான், நெருக்கடி நிலைக்கு எதிராக இயக்கம்லாம் நடத்திட்டு இருக்கான் 1975 அப்படின்னு சொல்லி என்னை கல்லூரியை விட்டு நீக்கிட்டாங்க. அப்போ அவர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு அட்வைஸ் சொன்னார், எதுக்குங்க அவனெல்லாம் படிக்க வச்சுட்டு பாத்திரக்கடை வச்சு கொடுங்கன்னார். எங்கள் அப்பா சொன்னார், ரொம்ப நாளைக்கு பின்னால் தான் சொன்னார், உங்கள் பேராசிரியர் உனக்கு பாத்திரக்கடை வைக்க சொன்னார். நான் படிக்கும்போதெல்லாம் ஒன்று பண்ணுவேன், எங்கள் வீட்டில் எனக்கு படிக்கிற இருக்கிற இடத்துல மட்டும் அந்த சுவருக்கு மட்டும் வெள்ளை அடிப்பேன். அந்த வெள்ளை அடித்து அதில் செய் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். அது முன்னால் என்னுடைய பேராசிரியர், மதிப்புக்குரிய பேராசிரியருடைய படத்தை ஒட்டி வைத்திருப்பேன். பாத்திரக்கடை வைக்காமல் நான் ஒரு கதாபாத்திரமாக வேண்டும் என்று விரும்பினேன். கதாபாத்திரமாக விரும்பியவன் அப்படியே வளர்ந்து வரும்போது விடிந்தால் தேர்வு முத நாள் நைட்டு சௌராஷ்டிரா மேல்நிலைப் பள்ளியில் புத்தகத்தில் இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும், நான் ஒரு நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன், சிம்மகேது என்ற நாடகத்தில். அந்த நாடகத்தினுடைய இயக்குனர் நான், அந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் நான், அந்த நாடகத்திற்கு பயிற்சி அளிப்பவன் நான். இது மாதிரி ஒரு நாடக கம்பெனி வச்சு தமிழ்நாடு முழுவதும் பல இடத்துல நாடகம் போட்டிருக்கோம். அப்போ நான் அங்கே கதாபாத்திரமாக இருந்தேன். இந்த ஐஏஎஸில் நீ தேர்ச்சி பெற வேணாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார், நீ தேர்ச்சி பெறக்கூடாது, அப்போ தான் சென்னைக்கு என்கிட்ட வர முடியுன்னு. அது இயக்குனர் பாரதி ராஜா என்னை ஒரு இணை இயக்குனர், துணை எனக்கு அப்போல்லாம் பாக்கியராஜெலாம் வெளியே போயிருந்தார். நான் தமிழ் திரைப்பட உலகத்திற்கு போவதாக இருந்தது, துணை இயக்குனராக, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக. செந்தமிழ் செல்வன் ஐஏஎஸ்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தினுடைய கதை கூட தொடக்கத்தில் என்னை வைத்து தான் எழுதப்பட்டது. தமிழ் நெடுஞ்சாலையில் எழுதியிருப்பேன். அவன் என்ன பண்ண, குறுக்கு நெருக்கி நடந்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருந்தான். இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் அப்படிமா, திடீர்னு சவுண்டு அப்படி கம்மியாயிரும், ஆன் August 15 அப்படிமா. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் அப்படின்ட்டு சவுண்டு கம்மியாகும். அப்புறம் August 15 என்னடா அவன் ஒரு மாதிரி அந்த இடத்துல வரான், டக்குன்னு சவுண்டு கம்மியாகிறான்ட்டு பக்கத்தில் போய் என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் CELEBRATED அப்படின்னு அதை வச்சுட்டு, அது என்னமோ சொன்னார், வாத்தியார் என்னமோ சொன்னார், அதை நான் தலைப்பெரட்டைன்னு ஞாபகம் வச்சுருக்கேன்டா. அதனால் இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் தலைப்பெரட்டை ஆன் August 15 அப்படின்னு அவன் படிச்சுட்டு இருக்கான். இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் தலைப்பெரட்டைன்னா தவளையோட குஞ்சாச்சே, வேணா தவளைப்பெரட்டைன்னு சொல்கிறான்ட்டா. CELEBRAT அவர் கிட்டத்தட்ட எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கிளப்பரேட்டர்னு சொல்லி கொடுத்தாங்க. CAT கேட்டாக இருக்கும்போது CELEB கிளப்பரேட்டடாக தான் இருக்க முடியும். ஆனால் நாங்கள் எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இஸ் கிளப்பரேட்டட் ஆன் August 15 ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோம். அப்படி இருந்து அதுக்கு பின்னால் நாங்கள் படித்து, அதுக்கு பின்னால் ஐஏஎஸ் எழுதி, அதுக்கு பின்னால் வெளி மாநிலத்துக்கு போய், உலகம் ஃபுல்லாக போய் 45 நாடுக்கு போய், இந்தியா ஃபுல்லாக போய் பல வகையில் தேர்தல் நடத்தி, இது மாதிரி தான் வாழ்க்கை. தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா நான் பிடிச்சதை விடலை, பிடிக்காததை தொடலை, பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுவேன். இந்த 40 ஆண்டுகளில் என் மூலமாக எத்தனை கோப்புகள் சென்றிருக்கும், எத்தனை ஆயிரக்கணக்கான கோப்புகள் சென்றிருக்கும், எத்தனை முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும். அதில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவுக்கும் நானும் காரணம், நானே காரணம் என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். அதில் தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, ஏனெனில் எனக்கு தெரிந்து என்னை வற்புறுத்தி எனது உடன்பாட்டுக்கு மாறாக நான் தவறென்று நினைக்கும் ஒரு காரியத்தை என்னிடம் கையெழுத்து யாரும் வாங்கியதாக சரித்திரமே இல்லை. நான் இட்ட ஒவ்வொரு கையெழுத்திற்கும் நானே பொறுப்பாளி. நான் 40 ஆண்டுகளாக போடாத காப்பியை ஒரு 15-20 நாள்களுக்கு முன்னால் காப்பி போட கற்றுக்கொண்டேன். இப்போது சுந்தர் எனக்கு இட்லி சுடவும் தோசை சுடவும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். I am rebooting myself and I have pressed Ctrl Alt Del. Thank you very much. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும், பார்வையாளராக இருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 40 ஆண்டுகள் இந்திய ஆட்சி பணியாற்றிவிட்டு 2 மாதங்களுக்கு முன்தான் முழுமையாக ஓய்வு பெற்று, நான் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பே ஓய்வு பெற்று விட்டாலும் மறுபடியும் பணியில் சேர்ந்து இப்போது திரும்பி கலந்து கொள்கிற ஒரு பொது பள்ளி மேடை இதுதான் முதலில். 2008ஆம் ஆண்டு ஒரு அக்டோபர் மாதத்தில் 17ஆம் தேதி என்று நினைக்கிறேன், திருச்சிக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் பேசினேன். அதுவரை நான் எழுதியிருந்த ஒரே ஒரு புத்தகம் அன்புள்ள அம்மா 1991. அதற்கு பின்னால் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களும், இந்த சிந்துவெளி புத்தகத்தை தவிர, இந்த பள்ளிக்கூடத்திற்கு நான் வந்ததால் நேர்ந்த புத்தகங்கள். அதிலும் குறிப்பாக துளசிதாசன் மிகவும் திட்டமிட்டு முதலில் என்னை பேச வைப்பார், பேசியதை எழுத வைப்பார்.
இப்போதெல்லாம் என்ன பேச வேண்டும் என்று கொஞ்சம் ஒரு மடலும் போட்டுருவார், இந்த மாதிரி சொல்லணுன்ட்டு. அதே மாதிரி தான் சிறகுக்குள் வானம் உருவானது. அதை தட்டச்சு செய்வதற்கு சென்னையிலேருந்து ஒருவரை சென்னைக்கு கூட்டு வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சார். அதுக்கு பின்னால் 2ஆம் சுற்றுக்கு அப்படி தான் அடி போட்டோம். பேச்சிப்பாறை அணைக்கட்டில் கோதையாற்றில் போய். இப்போது ஒரு புதுசாக வந்து எஸ்ஆர்வி ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது. அதுக்கு என்கிட்ட ஒரு தலைப்பு சொல்ல பார்த்தாரு. பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற தலைப்பில் பேசுங்கன்னாரு. இல்லை முடியாதுன்னு சொன்னேன். அது பேச ரொம்ப முதல்ல எழுதுறதுக்கே மிஞ்சி கூச்சப்படுவேன். சிறகுக்குள் வானம் எழுதுறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டேன், தயக்கப்பட்டேன். நம்மளை பற்றியே எழுதுறதுக்கு என்ன இருக்குன்ட்டு. 2ஆம் சுற்று அந்த தயக்கம் கொஞ்சம் குறைஞ்சது. இப்போ என்ன பாலகிருஷ்ணன் பேச சொல்கிறாருன்ட்டு அப்படி இப்படி சுற்றி வந்து நாங்கள் 2 பேரும் பேசி நான் ஒரு கதை அப்படின்னு ஒரு தலைப்பை 2 பேர் சேர்ந்து தான் முடிவு பண்ணோம். நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு கதை அப்படிங்கிறது என்ன ஒரு தலைப்புன்ட்டு. இது ஆங்கிலத்தில் சொல்கிறாந்தா ஐ எம் அ ஸ்டோரி. ஆனால் இது வந்து ஸ்டோரிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா, ஒரு கதை. இன்னொரு ஆங்கில சொல் இருக்குது, நேரேட்டிவ். ஐ எம் அ ஸ்டோரி, ஐ எம் அ நேரேட்டிவ். கதை, ஸ்டோரி, நேரேட்டிவ், இந்த 2 ஆங்கில சொல்லுக்கும் நம்ம பொதுவாக கதை அப்படிங்கிற ஒரு சொல்லை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் நேரேட்டிவுக்கு வந்து பொருத்தமானது வந்து சித்தரிப்பு அப்படிங்கிறது. கதை வந்து ஸ்டோரியாகவும் இருக்கும், கதை வந்து நேரேட்டிவாகவும் இருக்கும். ஆனால் கதை வந்து அனுபவங்களின் ஆண்டறிக்கை அல்ல. இட்ஸ் நாட் அன் ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் காலையிலேருந்து என்ன நினச்சி அது ஒரு டைரி மாதிரி கால நிரல் படி நடத்தும் ஒரு. ஆனால் நேரேட்டிவ்ங்கிறது வெளிப்படுத்தும் விதம். இதை நான் ஒரு கதை என்று சொல்வதை விட நாம் ஒரு கதை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு கதை ஒளிந்திருக்கிறது. ஆனால் நமக்குள் ஒரு கதை ஒளிந்திருக்கிறது என்பது பொதுவாக நமக்கு தெரிவதில்லை. எனக்குள் சொல்லுவதற்கு ஒரு கதை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டதே இந்த பள்ளிக்கு வந்தபோது தான். இத்தனை பேர் ஆர்வமாக கேட்பதற்கு நாம் சொல்லுவதற்கு ஒரு கதை இருக்கிறது. இங்கு கண்டுபிடித்த இடம்தான் இந்த மேடை. ஆக இதை நாம் ஒரு கதை என்று சொல்ல வேண்டும். நீங்கள் வந்து ஒரு நாள் இதே மேடையில் பேசும்போது நான் ஒரு கதை என்று பேசலாம். இந்த கதையை நான் சொன்ன மாதிரி நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போனதுலேருந்து இங்கே வந்தது வரைக்கும் ஒரு க்ரானாலஜியாக ஒரு காலண்டர் மாதிரி சொல்லிட்டு போனால் அதுக்கு பேர் கதை. நேரேட்டிவான்னு சொல்கிறாந்தா முன்னே சொல்லலாம், பின்ன சொல்லலாம், ஃப்ளாஷ்பேக் வரும், இப்படி வரும். இப்போ தொடங்கி நேற்றுக்கு போகலாம், நேற்று தொடங்கி இன்றைக்கி வரலாம், இப்படி சொல்கிறதான் நேரேட்டிவ். நான் எப்படி தொடங்குறதுன்னு யோசிச்சுட்டு இன்றைக்கி காலையில் ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஃபேஸ்புக்கில் என்னுடைய மெசஞ்சரில் சர்மு அர்ஜுன் அப்படின்னு என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய, நான் நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்லை, பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கார் போலருக்கு. அவர் வந்து எனக்கு ஒரு ஃபேஸ்புக்லேயும் பதிவு போட்டிருந்தார், எனக்கு மெசஞ்சர்லேயும் போட்டிருந்தார். அதில் ஒரு ஆசிரியை தனது மாணவ மாணவியர்களை வைத்துக்கொண்டு கம்மாக்கரையிலன்னு ஒரு பாட்டு, கழுத்துமேட்டில்னு ஒரு பாட்டு, நாட்டுக்குறள், நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்மாக்கரையிலன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை எழுதுனது நான். அந்த பாட்டுக்கு நடனம் ஆடினது புதுக்கோட்டை கலெக்டர் கவிதா ராமு. அதை நான் எழுதி தாஜினூர் இசையமைச்சு ஒரு பேராசிரியை மீனாட்சி இளையராஜாங்கிறவங்க பாடி நாங்கள் 2016 நாரதகான சபாவில் வெளியிட்டு அது ஒரு ரவுண்டு போய் கவிதா ராமு கலெக்டராக வந்ததுக்கு பின்னால் திருப்பி அவங்க ஷேர் பண்ணும்போது அது வைரல் ஆயிடுச்சு. இன்றைக்கி போய் நீங்கள் கூகுளில் போய் அல்லது இதில் பார்த்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலில் நிறையா ஸ்கூலில் டீச்சர்ஸு குழந்தைங்கள்லாம் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இவர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, அதில் பார்த்தது தெரிஞ்சவனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் ஆடுறவங்க டீச்சர் நிறைய பேர் டேக் பண்ணியிருந்தார். பானுமதி அர்ச்சனா, பாலகிருஷ்ணன், கவிதா ராமுன்னு சார்ஜ் பண்ணார். ஒருவேளை ஆடுறவங்க பேர் தான் பானுமதி அர்ச்சனாவாக்கு நினச்சிட்டு அவர்கிட்ட கேட்டேன், அந்த ஆசிரியை என் பெயர் அதுவான்னு கேட்டேன். இல்லை, அவங்க தலைமை ஆசிரியனுடைய பெயர், ஆடினவங்க பேரை கேட்டு சொல்கிறேன்ட்டு எனக்கு அவர் பேர் சொல்லி பொன் அமிர்தவள்ளி அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதிலே அவர் சொன்னார், இந்த பாடலை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எனது ஆசை. என் சொந்த ஊர் மஞ்சநாயக்கன்பட்டி, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில், நீங்கள் கட்டாயம் ஒரு தடவை வரணும்னு சொன்னார். நான் இதிலேருந்து ஏன் தொடங்குறேன்னு சொன்னால், இந்த பாட்டுக்கும் இந்த மேடைக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் இந்த பாட்டை ஏன் எழுதினேன் அப்படிங்கிறதுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்குது. திருவள்ளுவர் சிலையை தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் ஹரித்துவாரில் வைக்கிறேன்னு கொண்டு போனாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கவே சிலையை வைக்க விட மாட்டான். ஒரு இடத்துல வச்சா இங்கே தூக்குங்கிறான். அதை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வந்து அங்கேருந்து தூக்குன்னு சொன்னான். கடைசியில் மூட்டை கட்டி ஒரு இடத்துல கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் வச்சுட்டாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்னால் தூங்க முடியல ஒரிசாவில். அப்படியே மூச்சு வட்டுற மாதிரி இருக்குது. திருவள்ளுவர் சிலை வைக்க சொல்லி கேட்டாரா, ஹரித்துவாரில் சிலை வைக்கணும்னு சொன்னாரா, ஏன் எடுத்துகிட்டு போனாங்க, எவ்வளோ பெரிய அறிஞன், எவ்வளோ பெரிய மாபெரும் மேதை, அவரை ஏன் இப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லி அதுக்கு எதிர்வினை ஆட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக திருவள்ளுவரை அறத்துப்பாலை பற்றி எழுதாமல்
பொருட்பாலை பற்றி எழுதாமல் அவர் எழுதிய இன்பத்துப்பாலை மட்டுமே அடிப்படையாக வைத்து ஒளிப்பேழையும் பாடல்களையும் அதற்கு பின்னால் பன்மாயக்கல்வன் இப்படி ஒரு தீயா என்று இன்பத்துப்பாலை மட்டுமே எழுதி வள்ளுவனை ஒரு மனிதனாக கட்டமைக்கும் முயற்சியில் ஒரு பண்பாட்டு அரசியலில் நான் இருக்கிறேன். அதுக்காக தான் அந்த நாட்டுக்குறளையே எழுதினேன். அப்போ திருவள்ளுவர் குறித்த ஒரு பண்பாட்டு அரசியலை முன்னிறுத்துவதற்காக நான் எழுதிய ஒரு நாட்டுக்குறள் பாடலை இன்று காலை எனக்கு முகநூலில் வந்ததால் அந்த முகநூலில் இருந்து இந்த உரையை தொடங்குகிறேன். இது முன்ன போகும் பின்ன போகும், ஏன்னா இது கதை இல்லை, இது நேரேட்டிவ். அப்போ இந்த திருக்குறளுடைய அரசியல் ஆக்சுவலி அரசியலில் இல்லை, அது இன்பத்திப்பாலில் காமத்திப்பாலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான் பேசி வருகிறேன். இப்படி தான் இதை இன்னைக்கு காலையில் ஒருத்தர் நினைவுபடுத்தினார். இந்த அன்புள்ள அம்மாங்கிற புத்தகம் என்னுடைய முதல் புத்தகம்னு சொன்னாங்க. அன்புள்ள அம்மாங்கிறது நான் ஏன் முதல் புத்தகம் எழுதுனேன்னா, இவங்க ஏற்கனவே ஒருத்தர் பேசிட்டார் முன்கூட்டியே போட்ட மொட்டைன்னு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு, நிறையா ஜோசியம் பார்ப்பாங்க, நிறையா குறி கேட்பாங்க. என்னை பற்றி அவங்களுக்கு கவலை உண்டு, ஏதோ ஒரு என்னமோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் என்னுடைய ஆயிலை கெட்டிப்படுத்துறதுக்காக எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் பர்த்டே கொண்டாடுவாங்க. அப்படிலாம் பர்த்டே கொண்டாடுறவங்களாம் எங்களுக்கெல்லாம் பின்னணிலாம் கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாள் கொண்டாடி புதுச்சட்டை எடுத்து பிறந்தநாள் கொண்டாடினா எனக்கு ஆயில் நல்லா கெட்டியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல ஜோசியக்காரர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதனால் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு மட்டும் தீபாவளி மாதிரி பிறந்த நாளைக்கும் ட்ரெஸ் எடுப்பாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும் தான் ஹார்லிக்ஸ் கொடுப்பாங்க எங்கள் அம்மா. அப்போயே பார்த்துட்டா இவன் ஒரு மாதிரி கொஞ்சம் மாதிரி நோஞ்சானா இருக்கான், பட் இருந்தாலும் நல்லா படிப்பான். அப்படிங்கிறதுனால இந்த தாய் அப்படி தாய்க்கும் ஒன்று தெரியும், எல்லா குழந்தையும் இருந்தால் கூட ஒரு இருக்கும். எங்கள் அம்மா என்னையே அப்படி வளர்ப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நேர்த்திக்கடன் மேலே நேர்த்திக்கடன் வச்சுப்பாங்க. என்ன மாதிரி நேர்த்திக்கடன் வைப்பாங்கன்னா, எங்கள் ஊரில் கோயிலுக்கு முன்னால் தீ வளர்த்து தீயில் இறங்குவாங்க. தீ மீதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மாதிரி நான் 6 வருஷம் இறங்கியிருக்கேன். ஏன்னா இதை எங்கள் அம்மா நேர்த்திக்கடன் வச்சுருவாங்க, அதை நடத்தாட்டினா முடியாதும்பாங்க. அப்போ எங்கள் அம்மாவை நான் என்னால் புண்படுத்த முடியாது, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ. ஏன்னா நான் இறங்குவேன், பாட்டுக்கு இறங்கி போய்கிட்டே இருப்பேன். அது ஒரு டியூட்டி மாதிரி. காலேஜில் படிக்கும்போது இறங்குவேன், பிஜி படிக்கும்போது எழுதுவேன், இறங்குவேன். கோ எஜுகேஷனில் எம்ஏ படிக்கும்போது மேலே சட்டை போடாமல் வேட்டியை கட்டிட்டு காலேஜ் போயிருக்கா பார்த்துங்க. அவர் சொன்னார்ல, ரொம்ப முடியை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படுவேன். அப்படியும் போய் இறங்கியிருக்கேன். கடைசியாக இறங்குனது நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் 2 மாதத்துக்கு முன்னால். அதே மாதிரி மொட்டை போட்டதும் அதனால தான். ஏன்னா அவங்க வேண்டிட்டாங்க, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது, எங்கள் அம்மாவோட நம்பிக்கை. அதனால் எனக்கு எங்கள் அண்ணன் ரொம்ப வாட்படுத்துகிறப்ப நான் சொன்னப்போ, என்னப்பா அப்படி முதல்ல போட்டு வந்துட்டேன், சாமி குத்தமாயிருமே அப்படின்னு சொன்னப்போ, அதெல்லாம் வந்துடுவோம்மா, எனக்கு தெரியும் வந்துடுவேன்னு சொன்னேன். அதுக்கு மீறி ஒன்று சொன்னேன், அதுக்கு மீறி வராத்தான் என்ன போகுது, முடி திரும்பி வளர்ந்துட்டு போகுது அப்படின்னு. அதனால தான் வென்றால் பதக்கம், தோற்றால் பட்டறிவு. அதான் வென்றால் பதக்கம், தோற்றால் பட்டறிவு. அப்படிதான், வென்றால் பதக்கம், தோற்றால் பட்டறிவு. இப்படி வளர்ந்த நான் இறுதியில் சென்ற ஆண்டு என் அன்னையை இழந்த போது, அன்புள்ள அம்மா என்ற தலைப்பில் கவிதை எழுதி 1991 கொண்டு வந்து, அவர் வேண்டியதற்காக தீயில் இறங்கியவன், வேண்டியதற்காக மொட்டை போட்டவன். என் அன்னை இறுதியில் இறந்தபோது அவர் வாழ்நாள் புல்லால் என்னுடைய பெற்றோருக்கு வேண்டிய கடமையெல்லாம் செய்ததற்கு பின், அவர் இறந்ததற்கு பின்னால் நான் இறுதிச் சடங்கு செய்யவில்லை. ஒரிசாவிலிருந்து ஓடோடி வந்து பெங்களூர் வழியாக என்னுடைய குடும்பத்தோடு வந்து மற்றவர்கள் எல்லாம் அந்த முறைப்படி எல்லாம் செஞ்சுவாங்க. நான் அப்படிப்பட்ட சடங்கை செய்ய விரும்பவில்லை. எனக்கு அதை போட்டு விட்டு விபூதி அடித்து விட்டு அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என் அன்னைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும், என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு, இந்த கொரோனாவிற்கு பின்னால் வயதான எல்லோரையும் பெற்றோராக நினைக்கிற, குழந்தைகளாக இருக்கிற அனைவரையும் நமது குழந்தைகளாக நினைக்கிற இந்த கொரோனா நேரத்தில் கண் முன்னால் நாங்கள் தூக்கி போட்ட பிணங்கள், தூக்கி எறியப்பட்ட பிணங்கள், இறந்தவனை வாங்குவதற்கு வராத குடும்பங்கள், இப்படி நேரில் பார்த்து என் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு இந்த சடங்குகளில் எந்த விதமான விடையும் இல்லை என்று என் அன்னைக்கும் எனது சமூகத்துக்கும் இதுதான். இது ஏன்னா அவர் சொன்னார்னா, தனி மனிதனாய் இருந்தவன் ஒரு சமூக மனிதனாய் வளர்ந்தது. என் அன்னையின் மீது அவ்வளவு. ஏன்னா எங்கள் அப்பா இறந்தப்போ நாங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்தோம். அப்போ துளசி என் கூட வந்தார். என் கூட வந்த சகோதரர்கள்லாம் அங்கே ஒரு மாடு இருக்கும் ஸ்ரீரங்கத்தில். எல்லாம் இறுதி சடங்குலாம் குடிச்சதுனால அந்த மாட்டுக்கு போய் வற்புறுத்தி அகத்திக்கீரையை கொடுப்பாங்க. அந்த அகத்திக்கீரையை ஒருத்தர் வித்துக்கிட்டு இருப்பார். அந்த மாடு தான் எவ்வளவு அகத்திக்கீரை திங்கும். வர்றவெல்லாம் அகத்திக்கீரை கொடுக்கும்போது அகத்தி மண்டையை இந்த சைடு திருப்போம்.
உடனே நீங்கள் அப்புறம் நான் கொடுத்துக்குறேன் சார் அப்படின்னா அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே அந்த அகத்திக்கீரை திருப்பி போய் விற்கிறதுக்கு அங்கே வந்துடும் வாசலுக்கு. இதே அகத்திக்கீரை இவங்க வாங்கிட்டு போய் திருப்பி கொடுப்பாங்க. அப்போ இதில் என்னுடைய சகோதரர் ஒருத்தர் கட்டாயம் பசுமாடு தின்னாதான் நமக்கு ஆத்மா சாந்தி அடையணும் ரொம்ப வற்புறுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி காசியில் போனீங்கன்னா வாரணாசியில் இப்போல்லாம் வந்து காக்காயை வாடகைக்கு வச்சுருக்காங்க. ஒருத்தர் வண்டியில் வர்றான், ஏன்னா காக்காயே பார்க்க முடியல, காக்காய்க்கு பிண்டம் போடணுன்ட்டு காக்காயை ஒருத்தர் வண்டியில் கொண்டு வர்றான். அவன் காக்காய்கிட்ட வந்தோன்னா இவன்ட்டு கொடுத்து அந்த காக்காய்க்கு சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு பேமெண்ட்டு. ஆக இதிலிருந்து விலகி நான் அன்புள்ள அம்மாவிலிருந்து இப்போது நான் ஒரு விலகி வந்து ஒரு சமூக மனிதனாக, இதற்கு காரணம் வந்து என் குடும்பத்திற்கும் எனது பெற்றோருக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் செய்ய வேண்டிய எல்லா கடமையையும் செய்துவிட்டு முழு நிறைவோடு நான் இருக்கிறேன். இப்போது ஒரு தடவை எங்கள் பேராசிரியர்களை பற்றி நீங்கள் என்னுடைய புத்தகம், நான் வந்து என்ன முயற்சி பண்ணுறேன்னா, நீங்கள் சிறகுக்குள்வானம் படிச்சிருக்கீங்க, 2ஆம் சுற்று படிச்சிருக்கீங்க, நான் ஒரு கதைன்னு உங்கள் முன்னால் பேச வர்றேன். அப்போ நான் ஒரு கதைன்னு சொல்லும்போது அதில் எழுதியிருக்கதையே திருப்பி சொல்லவும் கூடாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. சில புதிய விஷயங்கள் இருக்கும். நான் 3வது சுற்று அல்லது நான் ஒரு கதை என்ற தலைப்பில் இன்னொரு புத்தகம் எழுதினா கூட அதில் எழுதுவதற்கு இன்னும் நிறைய கதைகள் மீதி இருக்கின்றன. பேராசிரியர்களை பற்றி எழுதியிருப்பேன். நான் எப்போ எழுதினாலும் அதில் என்னுடைய ஆசிரியர்கள் படம் இருக்கும். இப்போ தான் புலவர் சோமநாதன் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது இறந்து போனார். நான் முகநூலில் பதிவிட்டேன். என்னுடைய பள்ளி ஆசிரியர், பேராசிரியர் தமிழ் குடிமகன். இந்த மாதிரி எனது பேராசிரியர்களையும் ஆசிரியர்களை பற்றி எழுதி கொண்டே இருப்பேன். ஆனாலும் என்னை ஒரு பேராசிரியர் எனது தந்தையிடம் சொன்னார், இவனுக்கு படிப்பு வராது, இவன் அரசியலில் இருக்கிறான், நெருக்கடி நிலைக்கு எதிராக வந்து இயக்கம்லாம் நடத்திட்டு இருக்கான் 1975 அப்படின்னு சொல்லி என்னை கல்லூரியை விட்டு நீக்கிட்டாங்க. அப்போ அவர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு அட்வைஸ் சொன்னார், எதுக்குங்க அவனெல்லாம் படிக்க வச்சுட்டு பாத்திரக்கடை வச்சு கொடுங்கன்னார். எங்கள் அப்பா சொன்னார், ரொம்ப நாளைக்கு பின்னால் தான் சொன்னார், உங்கள் பேராசிரியர் வந்து உனக்கு பாத்திரக்கடை வைக்க சொன்னார். நான் படிக்கும்போதெல்லாம் ஒன்று பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு படிக்கிற இருக்கிற இடத்துல மட்டும் அந்த செவருக்கு மட்டும் வெள்ளை அடிப்பேன். அந்த வெள்ளை அடித்து அதில் வந்து செய் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். அது முன்னால் என்னுடைய பேராசிரியர், மதிப்புக்குரிய பேராசிரியருடைய படத்தை ஒட்டி வைத்திருப்பேன். பாத்திரக்கடை வைக்காமல் நான் ஒரு கதாபாத்திரமாக வேண்டும் என்று விரும்பினேன். கதாபாத்திரமாக விரும்பியவன் அப்படியே வளர்ந்து வரும்போது விடிந்தால் தேர்வு முதல் நாள் நைட்டு சௌராஷ்டிரா மேனிலை பள்ளியில் புத்தகத்தில் இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும். நான் ஒரு நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன், சிம்மகேது என்ற நாடகத்தில். அந்த நாடகத்தினுடைய இயக்குனர் நான், அந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் நான், அந்த நாடகத்துக்கு பயிற்சி அளிப்பவன் நான். இது மாதிரி ஒரு நாடக கம்பெனி வச்சு தமிழ்நாடு முழுவதும் பல இடத்துல நாடகம் போட்டிருக்கோம். அப்போ நான் அங்கே கதாபாத்திரமாக இருந்தேன். இந்த ஐஏஎஸில் நீ தேர்ச்சி பெற வேணாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார். நீ தேர்ச்சி பெறக்கூடாது, அப்போ தான் சென்னைக்கு வந்து என்கிட்ட வர முடியுன்னு. அது வந்து இயக்குனர் பாரதி ராஜா என்னை ஒரு இணை இயக்குனர், துணை எனக்கு அப்போல்லாம் பாக்கியராஜெலாம் வெளியே போயிருந்தார். நான் தமிழ் திரைப்பட உலகத்திற்கு போவதாக இருந்தது, துணை இயக்குனராக, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக. அதுக்கு பின்னால் மணிரத்னம் அவர்களோட பழகியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி நாடோடி தென்றலில் ஒரு ரோல் பண்ண சொல்லி என்னை கேட்டிருந்தாங்க. செந்தமிழ் செல்வன் ஐஏஎஸ்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தினுடைய கதை கூட தொடக்கத்தில் என்னை வைத்து தான் எழுதப்பட்டது. ஆனால் பாத்திரக்கடையும் வைக்காமல் கதாபாத்திரமாகவும் ஆகாமல் இப்போது நான் ஒரு கதை என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இது கூட ஒரு காலத்தினுடைய ஒரு பல வகையான செயல்பாடுகளில் இதுவும் ஒன்றுதான். எங்கள் அப்பா மதுரையில் இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவார், நான் படித்த கல்லூரிக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் எங்கள் அப்பாவுடைய அப்பா ஊர். எங்கள் அப்பா வந்து 2 மாத குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா அந்த ஊரில் வந்து காலரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. எங்கள் பாட்டி வந்து எங்கள் அப்பா உள்பட குழந்தைகளையும் தூக்கிக்கிட்டு மதுரையிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு நடந்தே போயிருக்காங்க சொந்த ஊருக்கு. அதுக்கு பின்னால் ஏதோ சொத்து இதெல்லாம் யாரும் கொடுக்காதனால எங்கள் அப்பா வந்து வெறுப்பில் வந்து அந்த ஊருக்கே போனதில்லை. நாங்கள் எப்போ போனாலும் எங்கள் அம்மாவுடைய ஊருக்கு தான் போவோம். நான் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன், ஒரு தடவை கூட உங்களுடைய அப்பா ஊர் இந்த ஊருக்கு கூட்டு போக மாட்டீங்களே, பெரிய இந்த பக்கம் தான் இருக்குன்னு சொன்னாங்களேன்ட்டு. நானே போனதில்லை, நீ என்னடா போகிறேன்னார். அந்த ஊர் கீழடியிலிருந்து வெகு தூரத்தில் இல்லை, நான் இதுவரையும் போனதில்லை. ஆனால் மதுரையிலிருந்து கிளம்பி மகாநதி கரைக்கு சென்று அங்கிருந்து சத்தீஸ்கரில் பஸ்தரில் சிந்துவெளியில் என்று தேடி 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 மீண்டும் கீழடியில் வந்து நிற்கிறேன். கீழடியில் பக்கில் வைகை கரையில் தொடங்கிய நான்
திருப்பவும் வையைக்கரையில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பல பேரும் பல காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஜெயபாலன்கிற கவிஞர் ஒரு காரணத்தை சொல்லிட்டாரு, பானை தேடியாக நான் வந்திருக்கிறேன் என்று. ஆக வாழ்க்கை இப்படி சுற்றி போய்கிட்டே இருக்கு. செம்மொழி அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து ஓய்வு பெற்று இப்போ இந்த போன உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த பொதுத் தேர்தல், இந்த பொதுத் தேர்தலுடைய முடிவு வந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்திய நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிவும் ஒரிசாவினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் வந்தன. அந்த மாநிலத்தை பொறுத்தவரையில் நான் முதல்வருடைய தலைமை ஆலோசகராக இருந்தேன். எதிர்பாராத ஒரு முடிவு வந்தது. உடனே நான் அங்கிருந்து புறப்படுவதற்கு தயாராக இருந்தேன். ஏனென்றால் அமெரிக்க பயணம் இருந்தது. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 9ஆம் தேதி நான் சென்னையில் வந்து இறங்கி விடுகிறேன். அதற்கு முன்னால் சுந்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னால் ஃப்ளைட்டில் வந்து என்னுடைய அடையாள அட்டைகள்லாம் விட்டுட்டு போலீஸையும் கூப்பிட்டுக்கிறாம நான் வந்து ஏர்போர்ட்டில் வந்து 20 நிமிடம் வரிசையில் நின்று நான் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னையில் இறங்கி நான் வீடு வந்து சேர்ந்தேன். ஃப்ளைட்டில் வரும்போது தான் எனக்கு தோணுச்சு, எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க நான் 1 வாரம் சென்று தான் போவேன், 10 நாள் சென்று போவேன்ட்டு. நான் முதல்வரை பார்க்கவில்லை. அப்போது அவரை சுற்றி பெரிய கூட்டம் இருக்கும், அரசியல் கூட்டம் இருக்கும், பத்திரிகையாளர்கள் இருப்பார்கள். நான் பார்த்திருக்க வேண்டிய முதல்வரை பார்க்காமலே விமானம் ஏறிவிட்டேன். இப்போது வரும்போது இதைப் போலவே 1984 நான் தமிழில் படித்து முதலில் IAS வந்துட்டேன்னு எல்லா பேப்பரில் வரவும் எனக்கு தினமணி ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் வந்தது. அப்போது முதல்வருடைய அலுவலகத்தில் இருந்த ஒரு பெரிய உயரதிகாரியுடைய உறவினர் மூலமாக கேள்விப்பட்டு, நீங்கள் பயிற்சிக்கு போகும்போது சென்னையில் வந்து முதல்வரை சந்தித்து விட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் அவர் சொன்ன மாதிரி, சுந்தர் சொன்னது மாதிரி நான் இறங்கும்போது யோசித்து பார்த்தேன், நான் எதுக்கு போய் தமிழில் படித்தேன், அதனால் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லணுன்ட்டு. இப்போ வந்து இவங்க பரிசு வாங்கும்போது சொன்னாங்க பார்த்தீங்களா, எனக்கு தலை அப்படியே சுற்றுது. சென்டமின் தமிழ், சென்டமின் தமிழ், சென்டமின் தமிழ், என் காதில் செந்தமிழ் செந்தமிழ் கேட்குது. ஏன்னா சென்டமின் தமிழ் அப்படிங்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், சென்டமிழின் தமிழ்னா இப்போ தமிழில் சென்டம்லாம் போடுவாங்களா அப்படின்ட்டு. நான் வந்து MA படிக்கும்போது எனக்கு 82 மார்க் வந்துருச்சு. 82 மார்க் ஒருத்தன் தமிழில் வாங்குவானா அப்படின்னு அந்த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனே தனியாக மீட்டிங் போட்டு திருப்பி பேப்பரை எல்லோரும் படித்து பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒருத்தன் 82 மார்க் போட்டிருக்காங்க. அப்போ 75 மார்க் போட்டாலே எங்களை அசம்பிளியில் கூப்பிடுவாங்க, ஸ்கூலில் கூப்பிட்டு எல்லாம் பாராட்டுவாங்க. இப்போ இந்த சென்டமின் தமிழ் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அருமையான இந்த வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது, தமிழ்நாட்டு கல்விச்சூழல் மாறி இருக்குது. நாங்கள் படித்ததெல்லாம் வேறு, நாங்கள் படித்த பள்ளிக்கூடம்லாம் வேறு. நான் அதான் தமிழ் நெடுஞ்சாலையில் ஒரு தடவை எழுதியிருப்பேன், தமிழ் நெடுஞ்சாலையில் ஒரு தடவை எழுதியிருப்பேன். எங்களுக்கெல்லாம் ஆங்கிலம்லாம் வந்து அதுக்கு பின்னால் கற்றுக்கிட்டது. இப்போ நான் வந்து ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் கிட்டத்தட்ட ஒரு 573 பக்கத்தில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகத்தை எழுதி அது அப்புறம் அந்த தமிழில் மொழிபெயர்த்திருக்கேன். ஆனால் எங்களுக்கு ஆங்கிலம்லாம் தெரியாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து நாங்கள் படித்த விதம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தெருவிளக்கில் படிப்போம், அல்லது தார் ரோட்டில் போய் இதயத்தினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் நெடுக்கு வெட்டு தோட்டத்தை அப்படி வரைஞ்சி பார்ப்போம். அள்ளி வட்டம் புள்ளி வட்டம்லாம் தெருவில் வரைஞ்சி தார் ரோட்டில் வரைஞ்சி பார்ப்போம், தெருவுக்கு விளக்கில் படிப்போம். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எங்கள் ஸ்கூலில் இங்கிலீஷ் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க, தமிழ் நெடுஞ்சாலையில் எழுதியிருப்பேன். அவன் என்ன பண்ண குறுக்கு நெருக்கி நடந்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருந்தான். இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் அப்படிமா, திடீர்னு சவுண்டு அப்படி கம்மியாயிரும், ஆன் ஆகஸ்ட் 15 அப்படிமா. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் அப்படின்ட்டு சவுண்டு கம்மியாகும். அப்புறம் ஆகஸ்ட் 15 என்னடா அவன் ஒரு மாதிரி அந்த இடத்துல வரான், டக்குன்னு சவுண்டு கம்மியாகிறான்ட்டு பக்கத்தில் போய் என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் CELEBRATED அப்படின்னு அதை வச்சுட்டு, அது என்னமோ சொன்னார், வாத்தியார் என்னமோ சொன்னார், அதை நான் தலைப்பெரட்டைன்னு ஞாபகம் வச்சுருக்கேன்டா. அதனால் இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் தலைப்பெரட்டை ஆன் ஆகஸ்ட் 15 அப்படின்னு அவன் படிச்சுட்டு இருக்கான். இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் தலைப்பெரட்டைன்னா தவளையோட குஞ்சாச்சே, வேணா தவளைப்பெரட்டைன்னு சொல்கிறான்ட்டா. CELEBRAT வந்து அவர் கிட்டத்தட்ட எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கிளப்பரேட்டர்னு சொல்லி கொடுத்தாங்க. CAT கேட்டால் இருக்கும்போது CELEB கிளப்பரேட்டடாக தான் இருக்க முடியும். ஆனால் நாங்கள் எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் இஸ் கிளப்பரேட்டட் ஆன் ஆகஸ்ட் 15 ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோம். அப்படி இருந்து அதுக்கு பின்னால் நாங்கள் படித்து, அதுக்கு பின்னால் IAS எழுதி, அதுக்கு பின்னால் வெளி மாநிலத்துக்கு போய், உலகம் ஃபுல்லாக போய் 45 நாடுக்கு போய், இந்தியா ஃபுல்லாக போய் பல வகையில் தேர்தல் நடத்தி, இது மாதிரி தான் வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது இந்த சித்தரிப்பு இருக்குல்ல, எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு வரும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், திடீர்னு பிளேன் வரும். அப்போல்லாம் ரொம்ப ரேராக தான் பிளேன் வரும். அப்போ வந்து 1962 வந்து சீனா வார் நடந்துருச்சு. திடீர்னு பிளேன் வரும்போது சீனாக்காரன் வர்றான்ட்டு எங்கள் ஆளுங்களாம் பயலான்னு சொல்லுவாங்க. அந்த விமானத்தை பார்த்தோம்னா சீனாக்காரன் தலையில் தீய பொருத்தி வைன்னு பாட்டு பாடுவாங்க. அப்போ திடீர்னு வந்து எதோ இவங்க மேலே குண்டு போடுறது மாதிரி கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் இருக்க வேணால் பரபரப்பாகி ஓடியெல்லாம் ஒளிவாங்க, பதுங்கு குழி மாதிரி. நாங்கள் வந்து பிளேனை பார்த்தாலே பதுங்கி ஒளிகிறது, அதுவும் சீனாக்காரன் மேலே, சீனாக்காரன் தான் வரான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம்.
அப்போ நானே போய் காஷ்மீரில் தேர்தல் நடத்தி காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஒரு இடம் விடாமல் இறங்கி, அதுவும் அந்த பைலட்டில், அதுவும் தனி விமானத்தில் தனி ஹெலிகாப்டரில் போகும்போது அந்த பைலட் சொல்லுவார், சார் அதான் தான் சைனா பார்டரு, இந்த சைடு தான் இல்லை திபெத் பார்டரு, அதாவது திபெத் பார்டர்னா சைனா பார்டர், இந்த சைடு பாகிஸ்தான் பார்டர்னு சொல்லும்போது இந்த சீனாக்காரன் தரையில் தலையை போயிட்டு தீய பொருத்தி வை அப்படின்னு சொல்லி இந்த விமானத்தை ஓடின அந்த சின்ன பையன் தான் எனக்கு நினைவுக்கு வரும். ஆக வாழ்க்கையை பல வகையான வியப்புகளையும் வினாக்களையும் அடைத்து வைத்திருக்கிறது. அடுத்த திருப்பத்தில் என்ன இருக்கிறது என்பதை நமக்கு தெரிவதில்லை. ஆனாலும் அப்படி வியப்புகளை அடக்கி வைத்திருப்பதால் தான் வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் சொல்லி பாருங்கள், உன்னுடைய எண்டு இத்தனாவது வருஷம் இத்தனாவது நாள் அன்னைக்கு தான்டா நீ சாக போகிறேன்னு சொன்னான்னு வச்சுக்க, அல்லது நீ இத்தனாம் தேதி இத்தனாவது நாள் நீ வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது விழுப்புரத்துக்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் ஆகின்னு சொன்னால் தூங்கவே முடியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கலை தெரியாது தான் வாழ்க்கையினுடைய பெரிய நிம்மதியே. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், நெருளன் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தது உலகுன்னு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தது உலகு. உண்மை படைத்ததுன்னு சொல்லலாம், அதை பெருமைன்னு ஏன்னு சொன்னாருன்ட்டு. அவர் சொன்னார்ல, என்னெல்லாம் ஹாஸ்பிட்டல் என்னுடைய ஆப்ரேஷன் தியேட்டரில் போகும்போது இந்த திருக்குறளை மட்டும்தான் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் உள்ளே போனேன். இதில் சில நேரங்களில் நம்மளே அறியாமல் என் வாழ்க்கையில் ஒரு 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 வாட் யூ கால், எனக்கு ஒரு பெரிய டவுட், உண்மையிலே இது இப்படி நடக்குதா, அல்லது நான் தான் இதை ஒரு புள்ளி தான் இருக்குது, கனெக்டிங் தி டாட் சொல்லுவாங்களே, அந்த புள்ளியை வச்சு அதை ஒரு கோடாக இழுத்து நான் தான் கோலம் போட்டு அழகு பார்த்துக்கிறேனா அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சிகளை நான் லிங்க் பண்ணி பார்த்து என் வாழ்க்கையை நானே அழகுபடுத்திக்கிறோன்னு எனக்கு தோணும். ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கிற உலகத்தை இந்தியாவில் 1130 கோடி 140 கோடி, இது ஆக்சுவலி டைரக்ட் ரிக்ரூட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் 2700 பேர் தான், மொத்த ஸ்ட்ரென்த்தே 5000, அதில் போஸ்ட் 1000 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. டைரக்ட்லி ரிக்ரூட்டர் 2700, அதில் நம்ம வரணும்னு என்ன தேவை இருக்குது, நம்மளை விட அறிவாளிலாம் எத்தனை பேர் இருக்காங்க. ஆக வாழ்க்கை இப்படி ஏற்படுத்துது. திடீர்னு ஒரு தயாநிதி மாறன் எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, தமிழ் செம்மொழி ஆகணும், அதுக்கு எழுத வேண்டியிருக்கு, ஒரு குறிப்பு எழுத வேண்டியிருக்கு அமைச்சரவைக்காக. தமிழ் செம்மொழிக்கு ஒரிசாவிலிருந்து நான் ஒரு குறிப்பு எழுதுகிறேன். திருப்பி ஒரியா செம்மொழியாகும் போது நான் கடைசியாக பார்த்துட்டு வந்த மிக நிறைவான வேலை, ஒரிசாவில் ஒரியாவினுடைய முதல் உலக செம்மொழி மாநாட்டை திட்டமிட்டு நடத்தி விட்டு வந்தது தான். நான் பிறந்தது தமிழ்நாடு, படித்தது தமிழ், வேலை பார்க்க போனது ஒரிசா. அதுலேயும் நான் சொல்கிறேன், ஒரிசாவில் என்ன வேணாலும் பணியாற்றுறேன். அடிக்கடி நான் மேடையில் சொல்லுவேன், தலைமைச் செயலர் பொறுப்பில் நிதித்துறையில் இருந்த, அந்த துறையில் இருந்த, முதலமைச்சர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் விட நான் பெருமையாக கருதுவது, இதை நான் முதல்வர் முன்னிலையும் சொல்லியிருக்கிறேன், நான் பெருமையாக கருதுவது அந்த மாநிலத்தினுடைய பண்பாட்டு மொழித்துறை செயலாளராக நான் இருந்தேன் என்பது தான். நம்ம ஊரில் யாரை வேணாலும் தலைமைச் செயலர் ஆக்குவாங்க, தமிழ் மொழியினுடைய செயலாளராக ஒரு பஞ்சாபிக்காரர் ஆக்குவாங்களா? ஆக அந்த இடத்தில், அந்த வரலாற்றில், அந்த மொழியில் நான் படித்திருந்த, அக்கறை கொண்டிருந்த, நான் எழுதிய ஆய்வுக் கட்டுரைகளின் அடிப்படையில் நான் அங்கு பண்பாட்டுத்துறை செயலாளர் ஆவனேன் என்பதுதான் நான் பெருமிதமாக நினைக்கிறேன். ஆக கடைசியாக வரும்போது ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் அப்படிங்கிற போட்டது மாதிரி ஜேர்னி ஆஃப் அ லாங்குவேஜ் அப்படின்னு ஒரியாவை பற்றி ஒரு கான்செப்டலைஸ் பண்ணி ஒரு புக்கை வெளியிட்டு தான் வந்தோம். இப்போ திருப்பி இந்த கதை எப்படி, இவர் சொல்கிறாரு துளசிதாசன், நான் என்ன முடிவு பண்ணல, கட்டாயம் சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் பொதுவெளியில் தெரியாத நிறையா விஷயங்கள் துளசிதாசன் தெரியும். அவர் ஒரு நேயர் விருப்பம் மாதிரி என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார், அண்ணே நீங்கள் இதை கவர் பண்ணண்ணே, இதை நீங்கள் எழுதணுண்ணே, இதை சொல்லணுண்ணே அப்படிம்பார். இது நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட அண்ணன் தப்பி ஒரு இளவல் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டோம், தெரிஞ்ச பழைய நட்புங்கிறத தாண்டி ஒரு மாதிரி. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ பணக்காரனானோ என்ன பண்ணோம், அதாவது பிடித்ததை செய்பவன் தான் பெரிய செல்வந்தன் ஒரு இடத்துல எழுதியிருப்பேன். எவன் ரிச்சஸ்ட் பர்சன்னா, எவன் ஒருத்தன் தனக்கு பிடிச்சதை செய்கிறானோ அவன்தான் பெரிய செல்வந்தன். அதனால தான் பிடித்ததை விடாதீர்கள், பிடிக்காததை தொடாதீர்கள்னு சொல்லுவேன். எனக்கு கணக்கு சுத்தமாக வராது, அதனால் கணக்கு பிஎஸ்சி மேக்ஸு எம்எஸ்சி மேக்ஸுக்கெலாம் நான் போகலை. தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா நான் பிடிச்சதை விடலை, பிடிக்காததை தொடலை, பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுவேன். இந்த 40 ஆண்டுகளில் என் மூலமாக எத்தனை கோப்புகள் சென்றிருக்கும், எத்தனை ஆயிரக்கணக்கான கோப்புகள் சென்றிருக்கும், எத்தனை முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும். அதில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவுக்கும் நானும் காரணம், நானே காரணம் என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். அதில் தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, ஏனெனில்
எனக்கு தெரிந்து என்னை வற்புறுத்தி எனது உடன்பாட்டுக்கு மாறாக நான் தவறென்று நினைக்கும் ஒரு காரியத்தை என்னிடம் கையெழுத்து யாரும் வாங்கியதாக சரித்திரமே இல்லை. நான் இட்ட ஒவ்வொரு கையெழுத்திற்கும் நானே பொறுப்பாளி. அப்படிப்பட்ட வேலையை என்கிட்ட யாருமே சொல்லவும் மாட்டாங்க. நான் செய்ய மாட்டேங்கிறதுனால என்னையும் சொல்லவும் மாட்டாங்க. ஆக திருப்பி யோசிச்சு பார்ப்பேன், வாழ்க்கை ஏன் எங்கேருந்து எங்கே கொண்டு போச்சு. இந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டலை பற்றி சொன்னாங்க. அந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டலோடு தான் தினம் நான் நடந்து எங்கள் ஆஃபீஸ் போவேன் திருமணியில். ஒரு நாள் நான் நினைக்கல, இந்த நம்ம நடந்து தினம் போகிற இந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டலை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதுவேன். அந்த புத்தகத்தை, இந்த புத்தகம் 2ஆம் சுற்று புத்தகம் காணிக்கையாக்கப்பட்டு இருக்கிறதே ஜி வெங்கடசாமிக்கு தான். இந்த புத்தகம் அவருக்கு ஏற்பட்ட காணிக்கை. அது மாதிரியெல்லாம் நம்ம யாரும் பண்ணிடல. ஆக அவருக்கு எழுதின காணிக்கை. இந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டலுடைய இப்போ இருக்கக்கூடிய சிஇஓ மேனேஜிங் டைரக்டர் அரவிந்த் சீனிவாசனை ஒரிசாவுக்கு கொண்டு போய் பேச வச்சோம். ஆக நான் நடந்து கடந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனை சேர்ந்த அரவிந்த் சீனிவாசன் ஒரிசாவில் பேசுகிறார். இதை ஏற்படுத்திய ஜி வெங்கடசாமியை பற்றி நான் எழுதுகிறேன். நான் எழுதிய 2ஆம் சுற்றை அதற்கு காணிக்கையாக்குகிறேன். ஏனென்றால் அவரும் ஒரு 2ஆம் சுற்று மனிதர். அவர் ஒரு டாக்டர் ஆகிறார். அவருக்கு சொரியாசிஸ்ங்கிற ஒரு வியாதி வந்துடுது. விரல்லாம் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்தவுடனே அந்த விரல்லாம் இப்படி போயிடுது. அவர் யாருமே ஹோட்டலில் கூட உட்காந்து சாப்பிட விட மாட்டாங்க. அதை ஒரு குஷ்டரோக வியாதின்னு நினைக்கிறாங்க. அவர் ஒதுக்கப்படுகிறார். அப்புறம் போய் ஒரு கண் ஆப்ரேஷன், கண் சர்ஜரி போய் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னால் இந்த ஆஸ்பத்திரியை தொடங்குகிறார். ரிட்டையர்மெண்ட் ஆனதுங்கிறது 2ஆம் சுற்று. நான் நினைச்சது 2009 நான் அவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு நோய்க்கு ஆளாகி நான் மீண்டு வந்த போது இந்த பழைய நினைவுகளையும் புதிய நினைவுகளையும் கலந்து இந்த 2ஆம் சுற்று என்பது வேறொன்றும் இல்லை, இட்ஸ் a second innings. இந்த செகண்ட் இன்னிங்ஸில் நான் முடிவு பண்ணினேன், நான் அடிக்கிற ஒவ்வொரு பந்தும் சிக்ஸராகவே இருக்க வேண்டும். ஒவ்வொரு பந்தும் பவுண்டரியை சென்று தாண்டியே விழ வேண்டும். ஒவ்வொரு ஓவருமே ஸ்லாக் ஓவராக இருக்க வேண்டும். I have played my overs after 2009 considering every over as a slog over, every ball for a boundary. அதனால தான் அதுக்கு பின்னால தான் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் எழுதி முடிச்சிருக்கேன். சிந்துவெளி பண்பாட்டின் பயணத்தை பற்றி எழுதி முடிச்சிருக்கேன். அதுக்கு பின்னால தான் 10-12 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதுக்கு பின்னால தான் இத்தனை பட்ஜெட் எழுதியிருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன். ஏன்னா இது மை ஸ்லாக் ஓவர். சரி, இதுதான் 2ஆம் சுற்று முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஒரு ரவுண்டு அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பந்தா திருப்பி ரிட்டையர்ட் ஆகி இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் இந்த பேப்பர் இதை இதுக்கு இப்படிலாம் எழுதிட்டு வர மாட்டேன். பொதுவாக இதில் தான் நோட்ஸில் தான் போட்டுப்பேன். நோட்ஸில் பார்த்துட்டு தான் தேவைன்னா அதை பார்ப்பேன். இன்றைக்கி நான் இது பர்பஸாக இதே எடுத்துகிட்டு வந்து என் கண்ணில் பட்டுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாலே ரூம் எடுக்கும்போது. இது 2012 நான் என்னுடைய ரிசர்ச் பண்ணுறதுக்காக எங்கள் முதல்வரை சந்திச்சு, அப்போ தான் நான் இதுலேருந்து எல்லாம் மீண்டு வந்திருக்கும் போது நான் திருப்பி டெல்லியிலேருந்து ஒரிசாவுக்கு போகிறேன். அவர் எனக்கு காலை உணவெல்லாம் அளித்து எந்த பதவி வேணும், நிதித்துறை, தொழில்துறையெல்லாம் சொல்லும்போது எனக்கு லீவு வேணும் அப்படின்னு. லீவா அப்படின்னு எதுக்குன்னு கேட்டால், நான் ஆராய்ச்சி பண்ணணும், நான் எழுத வேண்டிய கடமை இருக்குது, இதை நான் செய்யாமல் இருந்தால் என் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு ஐ வில் ரெக்ரெட் மை லைஃப் அப்படின்னு. அவர் ரெக்ரெட் பண்ணுவீங்களா, உங்கள் லைஃப்பில் ஒரு ரெக்ரெட் பண்ணணுமா, அப்படி இருக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு விடுமுறை அளித்து சென்னைக்கு அனுப்பி வைத்தார் எங்கள் முதல்வர். அப்போ நான் வந்தபோது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெள்ளை அடிச்சுட்டு தான் படிக்க தொடங்குவேன்ட்டு. நான் அந்த செவருக்கு மட்டும் வெள்ளை அடிச்சுட்டு படிக்க தொடங்குவேன். அது மாதிரி இப்படி ஒரு கார்டு பிரிண்ட் பண்ணேன். நோட்ஸ், இண்டெக்ஸ், ஹெட்டிங், சப்ஹெட்டிங், சோர்ஸ் கோட், சாப்டர், பேஜ், இண்டெக்ஸ் நம்பர், ஆர் பாலகிருஷ்ணன், சென்னை. நான் எதுலேயுமே ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என் புக்கில் எதுலேயுமே டைட்டில் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னு இருக்கவே இருக்காது. இதுலேயும் ஆர் பாலகிருஷ்ணன் சென்னை, ஆர் பாலகிருஷ்ணன் மட்டும்தான் என்னுடைய முதல் முகவரியும் கூட. இதுக்கு நான் ஒரு முறைப்படி பிஹெச்டி பண்ணுறவங்க எப்படி ஒரு புத்தகத்துக்கு குறிப்பெடுப்பாங்களோ இதுக்காக நான் இப்படி ஒரு பிரிண்ட் எடுத்து ஆரம்பித்தேன். ஆனால் நான் அந்த 2 ஆண்டு விடுமுறையும் அனுபவிக்க முடியவில்லை. ஒரு ஆண்டு முடிந்ததும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் காஷ்மீரிலும் சத்தீஸ்கரிலும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக என்னை வற்புறுத்தி பிரதமருக்கு கடிதம் எழுதி என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றார்கள் டெல்லிக்கு. நான் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கி தேர்தல் நடத்த போய்விட்டதால் இந்த ஆராய்ச்சியை அப்போது தொடர முடியவில்லை. ஆனால் சரி, முடிஞ்சிருச்சு, 2018 முடிஞ்சிருச்சு, நமக்கு விடுதலை கிடச்சிருச்சு, நம்ம ஓய்வு பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ஓய்வு பெறுறதுக்கு முன்னால் என்னுடைய லக்கேஜ் எல்லாம் ஒரு சென்னைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டோம், புத்தகத்தை எழுத ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லும்போது எங்கள் முதல்வர் சொன்னார், இல்லை நீங்கள் கட்டாயம் திருப்பி ஓய்வுக்கு பின்னாலும் ஆலோசகராக இருக்கணும்னு சொன்னப்போ நான் புத்தகம் எழுத வேண்டியிருக்குன்னு சொன்னேன். ஒரு 9 மாதம் கௌரவ பொறுப்பில் சம்பளம் இல்லாமல் மாதம் ஒரு முறை மட்டும் ஒரிசாவுக்கு போய் இந்த புத்தகத்தை எழுதி கொண்டிருந்தேன்.
இந்த புத்தகம் அச்சுக்கு போகிறது என்ற தகவலை அறிந்ததும் மீண்டும் என்னை வரவழைத்து ஆகஸ்ட் 15, 2019 முழு நேர பணியில் என்னை மீண்டும் நியமித்தார். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், திருப்பி முழு நேர பணியா, திருப்பி கோப்புகளா, திருப்பி மீட்டிங்கா அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த தயக்கம் கொரோனா பெருந்தொற்று வந்தபோது முழுவதும் மறைந்து விட்டது. ஏனென்றால் இந்த நாட்டில் ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த அனைவருக்கும், ஏழை பணக்காரர் எல்லோருக்கும் கொரோனா பெருந்தொற்று என்றால் அந்த வியாதிக்கான சிகிச்சை ஒரு நயா பைசா கூட செலவழிக்க வேண்டிய தேவையில்லை என்று செய்து காட்டிய ஒரே மாநிலம் ஒரிசா மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க எத்தனை பேர், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் ஏதாவது ஆக்சிமீட்டரில் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு, கொஞ்சம் ஃபீவர் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபோன் போட்டு அங்கே சொல்லுங்கள் இங்கே சொல்லுங்கன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன். அப்புறம் நம்ம டிஜிபிக்கு ஃபோன் பண்ணி, அவர் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி, கடைசியில் போய் ஆஸ்பத்திரியில் கூட இடம் இருக்காது. ஆஸ்பத்திரியில் ஒரு ஹோட்டலில் வாடகைக்கு எடுத்துருப்பாங்க. அந்த ஹோட்டலில் ரூமு போட்டிருப்பாங்க. அந்த ஹோட்டலில் போய் தங்க வேண்டியது. தங்க போயிட்டு எல்லாத்தையும் பாக்கெட் டிக்கெட்லாம் கொடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணுறதெல்லாம் பார்த்து, அவங்க செக் பண்ணுறதே கூட லேப்டாப்பில் தான். அது மாதிரி ஒரு குரூப் கால், ஜூம் காலில் பேசி ஒரு நாளைக்கு 40,000 ரூபா, 5 பேர் இருந்தால் ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணி வந்துடுவாங்க. எனக்கு சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸு 5 லட்சம் செலவழிச்சவங்க, 10 லட்சம். ஒரிசாவில் யாரும் ஒரு நயா பைசா கூட செலவழிக்கவில்லை, செலவழிக்க நாங்கள் விடவில்லை. ஒரிசாவை சேர்ந்த தொழிலாளிகள் இந்தியா முழுவதும் வேலை பார்க்கிறார்கள். கட்டட தொழிலாளியும் அதாகும் 9 லட்சம் பேர் திரும்பி வந்தாங்க. அந்த 9 லட்சம் பேரையும் இப்போ யாரும் போகிறாங்க வர்றாங்க, யாரும் பார்த்துக்கிட்டா இருக்கோம். அவ்வாறு இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை போல கசக்கி பிழிந்து எரியப்பட்ட அந்த தொழிலாளர்களை ரயில்வே நிலையங்களில் நாங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து IAS ஆபீசர்களை வைத்து வரவேற்றோம். இந்த மாநிலம் உங்களோடு இருக்கிறது. ஆக்சுவலி லிட்டரலி வி புட் தி ரெட் கார்பெட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட் போட்டு அதில் இறங்குவாங்க. அவங்கள வரவேற்று அவங்கள ஊருக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு 14 நாள் கேம்பில் வச்சு மருந்து கொடுத்து, அதே மாதிரி இந்த இந்தியாவை சேர்ந்த யார் தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பி, ஆந்திராவில் இருந்து கிளம்பி, ஜார்க்கண்டில் கிளம்பி, மகாராஷ்டிராவில் கிளம்பி, எந்த ஊரில் கிளம்பி நடந்து ஒரிசாவினுடைய எந்த எல்லைக்குள் நுழைந்தாலும், அவன் பெங்காலியாக இருக்கலாம், ஜார்க்கண்டை சேர்ந்தவனாக இருக்கலாம், பீகாரை சேர்ந்தவனாக இருக்கலாம், சத்தீஸ்கரை சேர்ந்தவனாக இருக்கலாம், யாருமே ஒரிசா நெடுஞ்சாலைகளில் நடந்து செல்லக்கூடாது என்று எல்லையில் அவங்கள பிக்கப் பண்ணி அவங்கள பஸ்ஸில் உட்கார வச்சு, காரில் உட்கார வச்சு, செலவுக்கு பணம் கொடுத்து, மருந்து கொடுத்து, ஒரிசா நெடுஞ்சாலைகளில் எவனும் நடக்கவில்லை என்ற நிலையை உருவாக்கினோம். அப்பெல்லாம் நான் நினச்சிக்கிடுவேன், திருப்பி வேலைக்கு வந்தது செல்லும்டா, திருப்பி வேலைக்கு வந்தது செல்லும், திருப்பி ஓய்வுக்கு பின்னால் வேலைக்கு வந்தது செல்லும் என்ற உணர்வு எனக்கு தோன்றியது அப்போதுதான். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன், அதே நான் சென்னையில் இருந்திருப்பேன் ஓய்வு பெற்று, இதே கொரோனா பெருந்தொற்று டிவியில் பார்த்துட்டு இருப்பேன். எல்லாம் இந்த நாளை சாலையில் நடந்து போகும்போது மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, OTTயில் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அப்படி பொழுது போகாமல் அந்த படம் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். எனக்கே துடிச்சிருக்கும், இப்போ நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, இந்த கடமை எனக்கு தெரியும், இந்த வேலை எனக்கு தெரியும், ஆனால் அந்த வேலையை பார்க்குற வாய்ப்பு எனக்கு இருக்காது. இந்த பெருந்தொற்று காலத்தில் இதை செய்தேன் என்பது மட்டுமில்லை, அந்த பெருந்தொற்று காலத்தில் இப்போ யாராவது ஒருத்தவங்க எனக்கு 66 வயசாகுது, யூ ஹவ் டு டிஃபைன் ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் வாழ்க்கையில் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் 3 years அப்படின்னு சொல்லி நீ டிஃபைன் பண்ணு அப்படின்னு சொன்னால், நான் IASக்கு வந்து அந்த 3 வருஷத்தை உள்ளடக்கி சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 வருஷம் நான் தினமணிலே வாழ பார்த்துருக்கேன், என்ன பெருசாக ப்ரொடக்டிவிட்டி பண்ணியிருக்கேன், 1 வருஷம் IAS பாஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த 66 வருஷ வாழ்க்கையில் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் என்று நான் சொல்லக்கூடியது இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தை தான் சொல்லுவேன். ஏனென்றால் ஐ ஹவ் மேக்சிமைஸ்ட் மை அவுட்புட் இன் எவ்ரி ஃப்ரண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் என்ற நூலை ஒரிசாவில் இருந்து கொண்டு ஜூம் காணொளியின் மூலமாக மொழிபெயர்த்தேன். அதை சென்னையில் தட்டச்சு செய்தார்கள். என் உடம்புல கத்திப்படாத இடமே கிடையாது. தலையிலிருந்து கீழே வரைக்கும் நாக்கு, கண்ணு, மூக்கு, வாய், கை, காலு, வயிறு, ஒவ்வொரு முறையும் நான் மருத்துவமனை சென்று வந்திருக்கிறேன். அப்போ கூட நான் ஜூமில் வந்து இந்த இதை மொழிபெயர்த்தும் போது என்னுடைய குரல் வளையில் ரத்தம் கசிந்து நான் ஒரு அறுவை சிகிச்சைக்கு ஆளாக வேண்டியிருந்தது. இருந்தாலும் சங்கச் சுரங்கம் என்ற தலைப்பில் உலகத் தமிழர்களுக்காக 30 உரை நிகழ்த்தி அந்த 30 உரைகளும் 10 3 புத்தகமாக வந்துவிட்டது. அணிநடை எருமை, கடவுள் ஆயினுமாக, ஓரேர் உழவன், இந்த 3 புத்தகம், ஏராளமான உரைகள். இந்த 30 அதுபோக இன்னும் ஒரு 30-40 உரைகள் உலகத் தமிழர்களுக்காக, அதுபோக ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷனின் தமிழாக்கம், அதுபோக பெருந்தொற்று பணி.
இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா இருக்கிறதுலையே இந்த 66 வருஷம் என்னுடைய வயசில் 26 வயசில் சர்வீஸ்க்கு வந்து இந்த 40 ஆண்டுகளில் நான் அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட் என்னிடம் இருந்து அவுட்புட் இருந்து ஒரு 3 ஆண்டுகளில் அதிகமாக வெளியிருந்திருக்கின்றால் அது பெருந்தொற்று காலத்தில் தான். ஆக அதை நான் எப்படி எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, யூ ஹவ் டு நோ டு கன்வெர்ட் தி டிசாஸ்டர் இன்டு an ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பேரிடரை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். பவர் வந்து நம்ம பல வகையில் டிஃபைன் பண்ணுறோம். நாலேஜ் இஸ் பவர், கண்ட்ரோல் இஸ் பவர், சொல்லாற்றல் ஒரு பவர். எப்படின்னா நிறைய வகையில் வந்து பவரை வந்து டீம் ஒர்க்கிங் பவர் பாங்க. ஐ ஹவ் ஃபவுண்ட் இன் மை லைஃப் வந்து நமக்கு உடனடியாக கிடைக்கிற ஒரு உபகாரத்தை, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை, கிராட்டிஃபிகேஷனை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தூண்டுதலை வேண்டாம் என்று சொல்வது, மறுப்பது அல்லது அதை ஒத்தி போடுவது, தட் மீன் போஸ்ட்போனிங் தி கிராட்டிஃபிகேஷன் ஆர் சேயிங் நோ டு தி கிராட்டிஃபிகேஷன், அதை நான் ஒரு பலம் என்று கருதுகிறேன். உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நன்மையை உடனடியாக ஒப்புக்கொள்ளாமல் அதை ஒத்தி போடுவதை நான் ஒரு வலு என்று கருதுகிறேன். அந்த கான்செப்ட் இதெல்லாம் யாரும் எனக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லாம் சொல்லித்தரல. நான் வேண்டாம் என்று பலவற்றை மறுத்திருக்கிறேன். இந்த முறை இந்த பதவியை விட்டுவிட்டு நான் விமானத்தில் வரும்போது ஒரு கணம் நான் யோசித்து பார்க்கிறேன், முதல்வரை கூட பார்க்கவில்லை, கிளம்பி விட்டோம் என்று. இப்படி வேகமாக கிளம்பி இருக்க முடியுமா? ஒருவேளை இந்த முதல்வரின் தந்தை முதல்வராக இருந்தபோது, அப்போது 28 வயது 30 வயது ஆன என்னை அவர் நார்வே கலைத்து அனுப்பி அழகு பார்த்து, எனக்கு அப்போ உடம்பு சொல்ல அமெரிக்கா பிஜு பட்நாயக் என்ற ஒரு மாபெரும் தலைவர். அவர் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தா இந்தியாவுடைய பிரதமராக 2 தடவை ஆயிருப்பார். அவர் தமிழ்நாட்டிலே ஆந்திராவிலே பிறந்திருந்தா அவரை பற்றி ரஜினிகாந்த் 3 படத்திலேயாவது நடிச்சிருப்பார் அவர் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அவரை பற்றி டால் மேன் ஒரு புக் எழுதியிருக்கோம். அந்த புக்கை எழுதினவர் சுந்தர் கணேசன் இங்கே உட்கார்ந்துருக்கார். அந்த பிஜு பட்நாயக் வந்து நான் கேட்காம 1994 நான் கேட்காம என் பேரில் வந்து எனக்கு ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு இடம் ஒதுக்குமுறை பண்ணுறாங்க. ஒரு ஃபைல் போகுது. அந்த ஃபைலில் வந்து எல்லாருக்கும் அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏங்களுக்கெல்லாம் வந்து அரசு இடம் மனைகள் ஒதுக்கப்படுது. அப்போ அவர் பார்த்துருக்காரு, என் பேர் இருக்கான்னு பார்த்துருக்காரு. நான் மைய அரசில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒன்றிய அரசில். உடனே எங்கள் பாலா பேரை எங்கன்னு பையில் தூக்கி போட்டார். உடனே இவங்க கேட்டார், அவர் அப்ளை பண்ணலைங்க. அவர் அப்ளை பண்ணுவார் நினைக்கலான்னு கேட்டாரான். அப்புறம் அவங்களா என் பேரில் ஒரு அப்ளிகேஷன் போட்டு எனக்கு திடீர்னு ஓப்பன் பண்ணுறேன். 52,500 ரூபா கட்டினா எனக்கு வந்து ஒரு 3000 சதுரடியில் ஒரு இடத்தை, அதுவும் முதல்வர் கேட்குறாருன்னு தெரிஞ்சப்ப, அந்த முதல்வர் வந்து இந்தோனேசியாவினுடைய பிரதமரை காப்பாற்றி கொண்டு வந்தவர். அவர் இறந்தபோது 5 நாடினுடைய தேசிய கொடிகள் அவர் மீது போர்த்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனிடம் பணியாற்றி இருக்கிறேன் என்பது எனது பெருமிதங்களில் ஒன்று. எனது தமிழ் நெடுஞ்சாலையில் உயர்ந்த மனிதன் என்ற பெயரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். எனக்கு உடல்நலம் இல்லாத இருந்தபோது 91 அவர் சொல்கிறார், நீ அமெரிக்காவுக்கு சென்று சிகிச்சை பெற்று வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்மளை எதுக்கிட்ட அமெரிக்காவுக்கு போய் சொல்கிறார்? நமக்கு சாதாரண மேட்டர் தானே, சென்னைக்கு போயிட்டு வந்தால் போதும்னு சொல்கிறேன் நான். அப்போ திருப்பி இப்போ கொரோனா எல்லாம் முடிஞ்சு இப்போ 2022 ஒரு நாள் இமெயில் வருது. சென்னையிலேருந்து ஒருத்தர் எனக்கு எழுதுறாரு. அந்த இமெயில் எழுதுறாரு, இந்த இப்போ இருக்கிற முதல்வருடைய அப்பா பிஜு பட்நாயக், அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு கழுத்தில் இருக்கக்கூடிய ஸ்பைன், அதில் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த அறுவை சிகிச்சை எங்கள் அப்பா தான் பண்ணியிருக்காரு சென்னை அரசினர் மருத்துவமனையில். அந்த ஃபோட்டோலாம் இப்போ தான் நான் பார்த்தேன். உங்கள் முதல்வர் விரும்பக்கூடணும் அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அதை முதல்வர்கிட்ட நாங்கள் காமிச்சோம். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 62-63 முதலமைச்சராக இருக்கும்போது இவர் போய் எதுக்கு சென்னையில் சர்ஜரி பண்ணார்? கழுத்து சர்ஜரி அமெரிக்காவில் பண்ணியிருக்கலாம், டெல்லியில் பண்ணியிருக்கலாம், மும்பையில் பண்ணியிருக்கலாம். தான் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை அரசு மருத்துவமனைக்கு வந்து ஒரு நல்ல மருத்துவமனை வந்த ஒரு முதல்வர் என்னை அமெரிக்காவுக்கு ஏன் போய் சொன்னார் அப்படின்னு யோசித்து பார்க்கப்பட்டதான் எப்படிப்பட்ட தலைவர்கள் என்று. அவர் எனக்கு கொடுத்த இடத்தை வேண்டாம் 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 என்று 3-4 ஆண்டுகள் போராடி திருப்பி கொடுத்துடு. அதை இப்போலாம் நான் போகும்போது என்கிட்ட, சார் இதுதான் சார் உங்களுக்கு கொடுத்த இடம் அப்படிம்பாங்க. இப்போ இதனுடைய கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இப்போ இதனுடைய மதிப்பு 5 கோடிம்பாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொல்லியிருந்தாங்க, இப்போ அதனுடைய மதிப்பு 10 கோடினா. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னாங்க அதனுடைய மதிப்பு 12 கோடினு. ஒரு முறை கூட நாம் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நினச்சதே கிடையாது. நான் அப்படி வாங்கியிருந்தேன்னா இந்த தேர்தல் முடிவு வந்தவுடனே 4 பிளேன் ஏறி இருக்க முடியாது. என்ன பண்ணியிருப்பேன், அங்கே ஒரு வீடை கட்டியிருப்பேன், வாடகைக்கு விட்டுருப்பேன், அப்புறம் திருப்பி இந்த லக்கேஜ் அங்கே தூக்கி வைக்கலான்னு நினைப்பேன். எப்போதுமே அந்த அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் என்னை வலியுறுத்தி வற்புறுத்தி பிரதமர் அந்த சொல்லி
எப்படியாவது வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்த பத்மஸ்ரீ பட்டத்தை நான் மறுத்ததும், பிரதமரினுடைய எக்ஸலன்ஸ் அவார்டை நான் மறுத்ததும் இதே காரணங்களால் தான். இதெல்லாம் நான் எழுதவே மாட்டேன்னு சொல்லுவேன். இதையெல்லாம் எழுத வைக்கிறது உங்கள் துளசிதாசன் தான். என்ன சொல்லுவார், அந்த பத்மஸ்ரீ மேட்டரை நீங்கள் எழுதவே இல்லை பார், அதை போய் இங்கே எங்கே எழுதிக்கிட்டு அப்படிமே தமிழ் நெடுஞ்சாலையாளர் எழுதிருங்க பார். அந்த பிரதமர் அவார்டு மேட்டரை நீங்கள் எழுதலை. ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லியிருப்பேன், வெளியில் சொல்லியிருக்க மாட்டேன். அவர் வற்புறுத்தி நான் ரொம்ப தயங்குவேன். சரி, பத்மஸ்ரீ மேட்டரை போய் ஒரே ஒரு 2 லைன் தான் இருக்கும். நீங்கள் படிச்சுட்டே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 2 லைன் இருக்கும். ஆனால் அந்த 2 லைனை எழுதுறதுக்கு முன்னால் அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவங்களுக்கு ஒரு இமெயில் போட்டு, இந்த மாதிரி நான் ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருக்கேன், அதில் ஒரு லைன் வருது, என்னுடைய நண்பர்களும் விரும்புகிறாங்க, இந்த இதை பற்றி மென்ஷன் பண்ண. என்ன பாலா, நீ கட்டாயம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவங்கள்ட்ட பதில் வாங்கினதுக்கு பின்னால் தான் அந்த ஒரு லைனை எழுதுவேன். ஆக சத்தமே இல்லாமல் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கிற உபகாரங்களை, தி கிராட்டிஃபிகேஷனை வேண்டாம் என்று ஒத்தி போடுவது ஒரு வகையில் ஆகச்சிறந்த வழி என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் யூ ஆர் நாட் ஒப்ளைஜ், யூ ஆர் நாட் ஸ்லேவ். நீங்கள் எதற்கும் அடிமை இல்லை. உங்களுடைய சிறகுகள் பழுதுபடாமல் இருக்கின்றன. நான் அடிக்கடி சொல்லுவேன், சிகரம் நோக்கி நடப்பவர்கள் சிதறு தேங்காயை நோக்கி ஓடுவதே இல்லை. நீங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது சிகரத்தை நோக்கி. வழியில் ஒருத்தன் தேங்காய் போட்டு சிகர தேங்காய் உடைக்கிறான்னு வச்சுக்க, நீங்கள் இதை விட்டுட்டு போய் அதை போய் பிறக்க போனீங்கன்னு வைங்க. நோ, சிகரங்கள் தூரம் இல்லை, சிறகுகள் பாரம் இல்லை. அதனால தான் எனக்கு இந்த அனுபவங்கள். நான் இப்போ இந்த விடை பெற்று வந்தேன் சத்தமே இல்லாமல், யார்கிட்டையுமே சொல்லாமல். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் யார்கிட்டையும் சொன்னேன்னா விமான நிலையத்தில் எல்லா மீடியாவும் நிற்பாங்க. 40 ஆண்டு இருந்துட்டு இப்போ போகிறீங்க, உங்கள் மைண்ட் என்ன இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. நான் ஏதாவது சொல்லணும்ல. நான் சத்தமே இல்லாமல் கூட்டத்தோடு ஆதார் கார்டை வச்சு 20 நிமிஷம் வரிசையில் நின்று என் கார்டெல்லாம் தூக்கி போட்டு கூட போலீஸையும் கூட்டுக்கிறாம நான் ஊருக்கு அப்படியே கிளம்பி வந்தேன். வரும்போது ஆனால் எனக்கு கடந்த காலத்தில் ஒவ்வொரு விடை பெறும் விழாவும் ஒரு தனிச்சிறப்பாகவே இருந்திருக்கிறது. தினமணியிலிருந்து நான் விலகி போகும்போது அந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் வந்தார். அதுக்கு பிறகு சப் கலெக்டராக இருந்து ஜார்ஜ்பூர்லேருந்து நான் 2 ஆண்டுகளுக்கு பின்னால் அங்கே 2 வருஷம் வேலை பார்த்த ஒரே ஆள் நான் தான். எவனும் 1 வருஷத்துக்கு மேலே அங்கே வேலை பார்க்க முடியாது. எனக்கு பதவி உயர்வு பெற்று நான் கிளம்புறேன்னு சொல்லப்போ என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் கேட்குறாங்க, ஊரில் பேசிக்கிறாங்க, சார் நீங்கள் எப்போ கிளம்ப போகிறீங்க? எல்லாம் பேக் பண்ணிட்டோம். வீட்டில் மேடம் இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். ஊரில் ஒரு ஹர்த்தால் பண்ண போகிறாங்க சார், பந்து ஊரடைப்பு. நீங்கள் போகும்போது அவங்க வண்டியை மறிக்க போகிறாங்க சார். என்ன வண்டியை மறித்து ட்ராமா பண்ண போகிறாங்க? நானே பதவி உயர்வில் போய்கிட்டு இருக்கேன்ட்டு. அப்படியா அப்படின்னு கேட்டேன். எப்போ கிளம்ப போகிறீங்கன்ற உடனே நாளைக்கு காலையில் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு காலையிலன்னு சொல்லிவிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு என் ஒய்ஃப்ட்டு சொன்னேன், மேடத்திட்ட இப்போ கிளம்பிடுவோன்னு டிரைவரை வர சொல்லி நைட்டு 11:30 மணிக்கு யாருக்குமே தெரியாமல் அந்த ஊரை விட்டே வெளியில் வந்துட்டேன். மறுநாள் விடிஞ்சு பார்க்கும்போது நாங்கள் இல்லைன்னா அந்த சாலையில் வண்டியை மறிச்சிட்டு பந்தெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஓஎஸ்எஃப்சியில் மேனேஜிங் டைரக்டராக இருந்துட்டு 1994 நான் சென்னை ஒன்றிய அரசுக்கு கிளம்பி வரும்போது கட்டாக், புவனேஸ்வர், பெராம்பூர், ஒரிசாவினுடைய ஒவ்வொரு நகரத்திலும் ரயில் நிற்கும் இடத்திலெல்லாம் ஒரு 100 தொழில் முனைவோர்கள் எனக்காக காத்திருந்தார்கள். நள்ளிரவு வழி அனுப்பதற்காக. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதிலிருந்து நான் வெளியேறு. அதுவும் இதுதான் டிரான்ஸ்ஃபர். அந்த டிரான்ஸ்ஃபருக்கு சாதாரணமாக ஒரு விளையணைப்பு கூட நடக்கும் சென்னையில். எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க, ஒரு காப்பி கொடுப்பாங்க, ஏதாவது உபசாரமாக பேசுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். அப்படி ஒரு விழாவை நடத்தி விட்டு விடுமுறையில் இருந்தவரெல்லாம் கூட வந்தாங்க எலெக்ஷன் கமிஷனில். தாஜ் ஹோட்டலில் எலெக்ஷன் கமிஷன் எனக்காக ஒரு தனி விடை அனுப்பு விழாவை நடத்துவதாக முடிவு செய்தது. குடும்பங்களை எல்லாம் அழைத்து மிகப்பெரிய நிகழ்ச்சி. அதில் நான் வரும்போது, நான் கிளம்பும்போது இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தான் எங்களுக்கெல்லாம் தலைவர்கள். அவங்க தான் சீஃப், நாங்கள் டெப்டி எலெக்ஷன் கமிஷனர். அப்போ முதல்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வண்டி போகும், அதுக்கடுத்து அடுத்த சீனியர் வண்டி போகும், அதுக்கடுத்து 3வது அடுத்து உள்ளது போகும், அதுக்கு பின்னால் எங்கள் வண்டி போகும். இப்படி இவ்வளோ புரோட்டோகால், இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. இவங்க வெயிட் பண்ணி என்னையும் எனது மனைவியும் வண்டியில் உட்கார வைத்து அவர்கள் வழி அனுப்பினார்கள். 2018 நான் முழுமையாக ஓய்வு பெற்ற போது, எனது பிறந்த நாள் நவம்பர் 28. அன்னைக்கு தான் யதார்த்தமாக நாங்கள் 2018 நவம்பர் இதில் நாங்கள் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் நடத்திட்டு இருக்கோம். அப்படி நடத்தும் போது யார் வேர்ல்டு கப், ஏஆர் ரகுமான் பாட்டு, ஷாருக் கான் ஜீப்பில் வர்றாரு, மாதுரி தீக்ஷித் ஆடுறாங்க. நவம்பர் 28 ஃபங்க்ஷனில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் பர்த்டே தான் சார் எல்லோரும் கொண்டாடுறாங்க. அது யதார்த்தமாக அமைஞ்சது. அதுக்கு பின்னால் நான் உண்மையில் ஓய்வு பெற்ற போது, நவம்பர் இறுதியில் ஓய்வு பெற்ற போது, அதுக்கு 2 நாளைக்கு பின்னால் ஒரு மாபெரும் நிகழ்ச்சி அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்து 30 மாவட்ட கலெக்டரும் ஒரு மீட்டிங் போட்டு வரவழைச்சு
கலிங்கா ஸ்டேடியத்திலே ஒரு பெரிய 4 மணி நேரம் ஒரு வழியனுப்பு நடந்தது. அதுக்கு பின்னால் நான் கிளம்பி உடனே சென்னைக்கு வந்து என் பொண்ணு இருந்த சிம்லாவுக்கு நான் போயிட்டேன். என்னுடைய புத்தகத்தை எழுதிட்டு இருக்கேன். இந்த வேர்ல்டு கப்பு முடிய போகும்போது இந்த நிறைவு விழாவுக்கு பாலகிருஷ்ணன் எங்கன்னு தேடுறாங்க. அவர் ஏற்கனவே சென்னை போய் சிம்லா போயிட்டாருங்கவும் என்னை மீண்டும் வரவழைக்கிறார்கள் ஒரு உரை நிகழ்த்துவதற்காக. நான் அரசாங்க விருந்தாளியாக அழைக்கப்படுகிறேன். நான் எந்த அரசாங்கத்தில் 34 ஆண்டுகள் வேலை பார்த்துவிட்டு ஓய்வு பெற்றானோ அதே அரசாங்கத்தில் அதே அதிகாரிகளை எங்கள் முதல்வர் கேட்கும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க விருந்தாளியாக அழைக்கப்பட்டு டிக்கெட் போட்டு என்னை வரவேற்பதற்கு ஒரு IAS அதிகாரியை விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்து நான் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்பதற்காக என் அரசாங்கம் என்னை அப்படி அழைத்தது. ஆனால் 2024 அந்த மாநிலத்தினுடைய ஒவ்வொரு அங்குலத்தையும் அறிந்த, நகடாவை அறிந்த, மொழியை அறிந்த, பண்பாட்டை அறிந்த நான் யாரிடமும் சொல்லாமல் குட்பை என்று சொல்லிவிட்டு முகநூலில் பதிவிட்டு கிளம்பி வந்தேன். இதுதான் வாழ்க்கை, இதுதான் கதை. இந்த சிந்துவெளி நமக்கென்று ஒரு தராசு. நான் எழுதியிருப்பேன், உங்கள் சுயத்தை நிறுக்க கையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சொந்த தராசு. நம்ம கையில் ஒரு தராசு இருக்கணும். நம்ம யாரும் நம்மளை நிறுத்து பார்க்கறதுக்கு அது சொந்த தராசு. எவ்வளோ நேரம்? 10 minutes. What is the time? Okay. I will take another 10 minutes. Okay. நமக்கென்று ஒரு தராசு, அது சொந்த தராசாக இருக்கணும். அந்த சொந்த தராசில் நிற்கும் போது தான் நம் சுயத்தை நிற்க, என்ன சுயத்தை நான் இருக்கிறேன், ஐ எம் வெயிங் மை செல்ஃப் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மனசாட்சி மட்டும்தான் சாட்சி. மனசாட்சி 2009 தேர்தல் நடத்தும் போது இந்த தேர்தலுடைய தேதியெல்லாம் ஒரு பென் டிரைவில் போட்டு, இந்த பென் டிரைவில் நான் வச்சுருப்பேன், இப்படி தொங்கிவிட்டுருவோம். அதில் தான் எந்த தேர்தலில் எந்த தேதியில் எப்படி தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு. என் வீட்டில் மனைவி கேட்பாங்க, எப்போம்போது தூங்கும்போது கூட இந்த பென் டிரைவை கழுத்தில் போட்டு தூங்குறீங்களே தாலி மாதிரி. என்கிட்ட தெரிஞ்சால் நான் என்ன போய் பிஜேபி அல்லது காங்கிரஸில் சொல்லவா போகிறேன், என்கிட்ட கூட ரகசியமாக வச்சுருப்பீங்களேன்னு சொன்னேன். நான் இந்த தேதியை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிறேன், நீட் டு நோ பேசிஸ். எனது அறத்தில் இந்த தேதியை நான் பொறுப்பில் இருப்பதால் வேறு யாருக்கும் தெரியாமல் இந்த 2009 தேர்தலில் எங்கள் தேர்தல் ஆணையத்திற்குள்ளே பிணக்குகள் இருந்ததால் யாருக்கும் தெரியாமல் 2 மணி நேரம் முன்பு வரை அதை ஒரு ரகசியமாக அடைக்காத்தேன். ஆனால் மீண்டும் 2014 நான் அங்கு செல்லும் போது அங்கிருந்த நிலைமை வேறு மாதிரியாக இருந்தது. இந்த தேதிகளை நாங்கள் அறிவிப்பதற்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சிக்கே அந்த தேதி வந்துவிட்டது. அதை அவர்கள் என்னிடம் காட்டினார்கள். காட்டிவிட்டு நீங்கள் இது நடந்திருக்கிறதா என்று. அதற்கு பின்னால் தான் புரிந்து கொண்டேன், காலம் மாறிக்கொண்டே செல்லும். நான் அங்கிருந்து வெளியேறிவிட்டேன். இல்லைனா நான் 2014 போனதுக்கு 2018 ஓய்வு பெறும் வரை நான் டெல்லியில் இருந்திருக்கலாம். ஆனால் நான் மீண்டும் ஒரிசாவுக்கு சென்று விட்டேன். நான் சொன்னது மாதிரி ஏற்க மறுப்பது ஒரு பலம். எனக்கு மாற்றம்ங்கிறது சேஞ்ச். நான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து BA தமிழ் லிட்ரேச்சர், MA தமிழ் லிட்ரேச்சர், கோல்டு மெடல், கல்லூரியிலிருந்து நீக்கப்படுறேன், எல்லாம் நடக்குது. ஆனால் 240 ரூபா வேலைக்கு தான் போகிறேன். ப்ரொஃபஸர் ஆகிறதுக்காக படிச்சுட்டு பத்திரிகை ஆசிரியராக போகிறோங்கிறது எதிர்பாராத ஒரு மாற்றம். அந்த மாற்றத்துக்கு நான் என்னை தகவமைத்துக் கொள்கிறேன். பத்திரிகைக்காரனாக இருக்கிறவன் திடீர்னு IAS அதிகாரி ஆகிறேன். அந்த மாற்றத்துக்கு நான் என்னை தகவமைத்துக் கொள்கிறேன். நான் தமிழ்நாட்டில் வேலை பார்க்காமல் ஒரிசாவில் எனக்கு மொழி தெரியாத இடத்திற்கு போகிறேன். ஆங்கிலத்தை அதற்கு பின்னால் கற்றுக்கொள்கிறேன். என்னை தகவமைத்துக் கொள்கிறேன். இதுக்கு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். இந்த மாற்றத்தை திடீர்னு மாற்றம் வரும். ஏதோ நடந்து போயிடும். திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துடும். அப்பா இறந்து போயிடுவாங்க, அம்மா இறந்து போயிடுவாங்க. திடீர்னு ஒரு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆயிரும், சொத்து காணாமல் போயிடும், ஏதாவது வழக்கு நடந்து போயிடும், பிரச்சனையாகும். இது எல்லாத்தையும் மீறி இந்த மாற்றத்திற்கு தம்மை தகவமைத்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமானது. நான் பொதுவாகவே நேற்றிலிருந்து நான் தொங்கவே மாட்டேன். நான் எப்பயுமே இன்றில் வாழ்பவன், நாளையை நோக்கி நடப்பவன். நாளை விடிந்ததும் பேசலாம் நாளையோடு, இன்று முடிந்தால் பாடு, இன்று பாடத் தோன்றினால் பாடு என்று சொல்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது கம்ப்யூட்டர்லேயே, நான் ஒரிசாவை விட்டு டெல்லியை விட்டு கிளம்பும்போது, நான் சர்ஜரிக்காக வந்தபோது அங்கேருந்து கிளம்பும்போது என்னுடைய ஃபோனை ஃபுல்லாக என்னுடைய கான்டாக்ட் அட்ரஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு எங்கள் அலுவலகத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். சார் எடுத்துகிட்டு போங்க சார், 2 மாதம் சென்று கொடுத்து விடுங்க சார், எல்லா கான்டாக்டும் அதில் தான் இருக்குன்னு. என் வாழ்க்கையை நான் புதிதாக தொடங்கப் போவதால் எனக்கு பழைய கான்டாக்ட் எதுவும், என்னை யார் வேண்டுமென்று நினைக்கிறார்களோ அவர்கள் எனது எண்ணை கண்டுபிடித்து விடுவார்கள். நான் யாரை இந்த உலகத்தில் வேண்டுமென்று நினைக்கிறேனோ அவர்கள் என்னை நான் கண்டுபிடித்து விடுவேன்.
அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபோனில் உடைய பழைய நம்பரெல்லாம் டெலீட் பண்ணி அந்த ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணி திருப்பி சென்னையில் வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். எனக்கு கம்ப்யூட்டரில் பிடிச்ச ரொம்ப ஏதாவது பிரச்சனைனா ஐ ஆல்வேஸ் ரீபூட். ஐ ரீபூட் தி கம்ப்யூட்டர். ஐ ரீபூட் மை செல்ஃப். whenever needed I press Ctrl Alt and Del. You can always save a copy, keep it in the external drive, but there may be a requirement to press the Ctrl Alt Del and reboot. ரீபூட் பண்ணுவதற்கு எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும். நான் இப்போது முழு சுதந்திரமாகி வந்துவிட்டேன். இப்போது வந்து நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டருடைய எல்லா கம்ப்யூட்டர் வகையிலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மீதிலாம் வந்து கம்ப்யூட்டர்லாம் வந்து எம்எஸ் டாஸ் பேஸ்ன்னு இருக்குது. அதெல்லாம் நீங்களாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. டாஸ் ப்ராம்ப்ட் காப்பி சேவ்லாம் எழுதணும். அப்புறம் P1 P2 286 இப்படிலாம் வரும். எல்லாம் அதுக்கு பின்னால் தான் விண்டோஸ். அதுக்கு பின்னால் தான் எல்லாம் வந்து எல்லா கம்ப்யூட்டர்லேயும் லேப்டாப் வரும்போது 3 லட்சம் ரூபா முதல் தடவை லேப்டாப் வந்தபோது. இப்போல்லாம் 15,000 ரூபாய்க்கு அதை விட சிறந்த லேப்டாப்லாம் வந்துருச்சு. ஆக இப்போது சுந்தர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதை போலவே நான் 40 ஆண்டுகளாக போடாத காப்பியை ஒரு 15-20 நாள்களுக்கு முன்னால் காப்பி போட கற்றுக்கொண்டேன். இப்போது சுந்தர் எனக்கு இட்லி சுடவும் தோசை சுடவும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். I am rebooting myself and I have pressed Ctrl Alt Del. Thank you very much. இது ஒரு கதையல்ல, வரலாறு, சகாப்தம். தனி மனிதனாக இருந்து சமூக மனிதனாக மாறி இன்று பல தனி மனிதர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சமூகத்திற்கான மனிதர்களாக மாற்றக்கூடிய ஒரு வரலாறு அரங்கேறி இருக்கிறது ஐயா. நன்றி ஐயா. எங்கள் பள்ளியின் சார்பில் நன்றி உரித்தாக் கொள்கின்றோம்.